அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மேலதிக வாக்குகளால் இலங்கை மின்சார திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்று. கொடுத்த கடனை வாங்க சென்ற இளைஞன் கொலை. மஸ்கெலியாவில் மண்ணுக்குள் புதைந்து போன 5 காயங்களுடன் மீட்பு. அனுர அரசாங்கத்திற்கு எதிராக 25 வழக்குகள், செலவிடப்படும் பெருந்தொகை பணம். வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பிற்கு சென்ற ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் உயிரிழப்பு. அரசாங்க பாடசாலைகள் மூடப்பட மாட்டாது, கல்வி அமைச்சு உறுதி. கொழும்பில் திடீரென தீப்பிடித்த முச்சக்கர வண்டி. எல்லை மீறிய இஸ்ரேலியர்கள் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். இன்று நள்ளிரவு முதல் புலமை பரிசில் வகுப்புகளுக்கு தடை. செம்மணியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை மின்சார திருத்த சட்டம் மூலம் 96 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மின்சார திருத்த சட்ட மூலத்துக்கு ஆதரவாக 121 வாக்குகளும் எதிராக 25 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய 96 பெரும்பான்மை வாக்குகளால் இலங்கை மின்சார திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கொடுத்த கடன் தொகையை வாங்க சென்ற இளைஞன் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளார். நாவுல போலீஸ் பிரிவின் நிகுல பகுதியில் நேற்று இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். கடனாக வழங்கப்பட்ட 75,000 ரூபாவை வசூலிக்க சென்ற போது இந்த கொலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் தம்புள்ளை கழுந்தேவ பகுதியைச் சேர்ந்த 23 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவ தொடர்பில் நிகுல பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளது. போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்ததில் அதில் புதையுண்ட 5 காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக மஸ்கெலியா போலீசார் தெரிவித்தனர். மஸ்கெலியா சாமிமலை பிரதான வீதியில் பனியன் பாலத்துக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டின் மீது இடிந்து விழுந்த மண்மேட்டின் கீழ் புதைந்திருந்த 5 பேரை அப்பகுதி மக்கள் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று மஸ்கெலியா பகுதியில் பெய்த கனமழையால் வீடொன்றின் மீது பாரிய மண் திட்டு சரிந்து விழுந்துள்ளது. இந்த நிலையில் அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த 5 மீது இன்று மதியம் 12 மணியளவில் மற்றொரு மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. பின்னர் மஸ்கெலியா வைத்தியசாலையின் வைத்தியர்களின் உதவியுடன் பொதுமக்கள் இணைந்து மண்மேட்டின் கீழ் புதையுண்டிருந்த 5 மீட்டு மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ள நிலையில் இதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக 25 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 76 வருடங்களாக எங்களை கல்வர்கள் என்று சொன்னார்கள். அரசாங்கத்திற்கு இப்போது 8 மாதங்கள் தான். இப்போதுதான் அமைச்சர்களாகியுள்ளனர். நாட்கள் செல்ல ஆசைகள் உருவாகலாம். அப்போது பார்ப்போம். ஆசைகள் யாருக்கு இல்லை? எல்லோருக்கும் இருக்கிறது. எங்கள் காதுகளுக்கும் கேட்கிறது. போலீஸ் திணைக்களத்துக்கு 100 பேரை இணைத்துக் கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளும் நிறைவடைந்த நிலையில் அவர்களை இணைத்துக் கொள்ளவில்லை. புதிய வர்த்தமானி வெளியிடுவதாக கூறுகின்றனர். இதற்கு பெருந்தொகை பணம் செலவிடப்பட்டுள்ளது. இவை யாரின் பணம்? போலீஸ் துறையில் பணியாட்களுக்கு பெரும் பற்றாக்குறை நிலவுகிறது. ஆனால் இந்த 100 பேரை இன்னும் எடுக்கவில்லை. ஜனாதிபதியின் பாதுகாப்பு அணியில் இருந்த 1000க்கும் மேற்பட்டவர்களில் எவரையும் மாற்றவில்லை. அனைவரும் இருக்கிறார்கள். அதேபோல் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவில் உள்ள 700 பேரும் உள்ளனர். இவர்கள் மக்களுக்கு பொய் கூறுகின்றனர். ஆனால் நாங்கள் அனைத்து தகவல்களையும் வைத்திருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 14 வருடங்களில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்ற 4794 இலங்கையர் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதில் 3179 ஆண்களும் 1615 பெண்களும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை ஊடாக கேட்கப்பட்ட கேள்விக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இவ்வாறு பதில் வழங்கப்பட்டுள்ளது.
வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்களில் அதிகளவானோர் இயற்கை மரணமெய்துள்ளதாகவும் இவ்வாறு குறித்த காலப்பகுதியில் 3242 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் கைத்தொழில் மற்றும் நீரில் மூழ்குதல் போன்ற விபத்துகளால் 428 பேரும், வீதி விபத்துகளால் 446 பேரும், 377 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் 61 இலங்கையர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் அதிகளவானோர் கொழும்பு, காலி, கம்பகா, கண்டி, களுத்துறை, குருநாகல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க பாடசாலைகள் மூடப்பட மாட்டாது என்றும் 50 மாணவர்களுக்கு குறைவாக உள்ள பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை வாய்மூல விடைக்கால கேள்வி நேரத்தில் ரவி கருணாநாயக்க எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது மக்கள் பிரதிநிதிகள், பிரதேச ஒருங்கிணைப்பு குழு, பிரதேச செயலாளர், கிராம சேவை உத்தியோகத்தர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்தே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவ்வாறு தீர்மானங்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் சில வேளைகளில் 50 மாணவர்களுக்கும் குறைவான எண்ணிக்கையுள்ள பாடசாலைகளை நடத்தி செல்வது தொடர்பிலும் ஆராயப்படும். தற்போதைய அரசாங்கம் கல்விக்கான சந்தர்ப்பங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே செயற்படுகிறது. பாடசாலைகளை மூடிவிடுவது நோக்கமல்ல. அத்துடன் பாடசாலைகளை நடத்தி செல்லும் நடவடிக்கைகளை கல்வி அமைச்சினால் மட்டும் முன்னெடுத்து செல்ல முடியாது. அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பொரளை பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு முன்பாக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அருகம் விரிகுடா பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு சேவை செய்யும் நிறுவனங்களுக்கு சிறப்பு விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை காவல்துறை சுற்றுலா பிரிவின் பிரதி பணிப்பாளர் ASP பிரபாத் விதானகம தெரிவித்துள்ளார். அதன்படி சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் நுழைந்து வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடும் வெளிநாட்டினர் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படும். அத்துடன் அருகம் விரிகுடாவில் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் தொடர்பில் இலங்கை வந்திருந்த காணொலியொன்று மக்கள் மத்தியில் பெரும் கவலைகளை எழுப்பியிருந்த நிலையில் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள், வினாத்தாள் விநியோகம், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் செயலமர்வுகள் ஆகியவற்றுக்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். விதிகளை மீறுவோர் மீது இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் பரீட்சை சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பரீட்சார்த்திகள் அனைவரும் காலை 8:30 மணிக்குள் பரீட்சை அறைகளுக்கு செல்ல வேண்டும் எனவும், இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு 2,31,638 சிங்கள மொழி பரீட்சார்த்திகளும் 76,313 தமிழ் மொழி பரீட்சார்த்திகளுமாக மொத்தமாக 3,07,959 பரீட்சார்த்திகள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். இலங்கையில் மாத்திரமின்றி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழிகளில் இருந்து இன்றைய தினம் புதிதாக 5 எண்புக்கூடு தொகுதிகள் வெளிப்பட்டன. அதே நேரம் ஏற்கனவே வெளிப்பட்ட 3 மனித எண்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சித்துப்பாத்தி வளாகத்தில் கடந்த 2 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் ஆய்வுகளின் அறிக்கை எதிர்வரும் 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 3 எண்புக்கூடு தொகுதியுடன் மொத்தமாக 133 எண்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் இதுவரையில் 147 எண்புக்கூடு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.